ஆனால் பிக் பாஸ் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. ஒருத்தனோட ஃபீலிங்லாம் நீங்கள் விளையாடுறதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம்டா டேய். இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிரஜன் ஃபேமிலி உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. டோர் திறக்குது. வழக்கம் போல் 10 பேர் வந்து நின்னாங்க. ஆனால் பிக் பாஸ் கொடுத்த அதிர்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி ஃப்ரீஸ் டாஸ்கில் முதல் ஆள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் அண்ணா. ஸோ பிரஜன் அண்ணா அப்படின்றவர் பேப்பர் ரவுடி என்று ஸ்பெஷலாக அழைக்கக்கூடிய ஒரு நபர். இந்த வீட்டில் எந்த டைமென்ஷனில் மாற்ற போகிறார் கேம் அப்படிங்கிறது முக்கியமாக சாண்ட்ராவுடைய கேமை அப்லிஃப்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி அனுப்புறதுக்கான காரணமே சாண்ட்ராவுடைய மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கூட வெளியாகுது. ஆனால் அதை நம்புறதா வேணாமாங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரியான சீக்வன்ஸில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பட் இப்போ உள்ளே வந்த சாண்ட்ரா ஒரு டாஸ்க் பண்ணணும். ஸோ உள்ளே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால பண்ண முடியல. பால் அப்படி இப்படின்னு மாற்றுறாங்க. பிக் பாஸ்ன்னு சொல்கிறாரு, ஏம்மா பொறுமையாக ஆடுமா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அவங்களால முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் ப்ளீஸ் சார் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து திருப்பி 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சொல்கிறாரு. பிக் பாஸ் வந்து தயவு செஞ்சு சீக்கிரம் பண்ணுங்கம்மா, டைம் ஓடுது அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ண ஆரம்பித்தோடனே பயங்கர உத்வேகத்துடன் ஓடி வராங்க. ஓடி வந்தால் நம்ம பிரச்சனை வந்து கட்டி தழுவுறாங்க. ஸோ வேறு லெவல் ஃபீலிங். அவங்க குழந்தைய கட்டி பிடிக்கிறாங்க. பிரச்சனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ வெளியே இந்த ஆக்டிவிட்டி ரூமில் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே செம அதிர்ச்சி. பரவாயில்லப்பா எப்படியும் சாண்ட்ரா முடிக்க மாட்டாங்க நிறைய பிரச்சனை வேறு காமெடி பண்ணுறாரு. நான் எப்படியே போயிடுவேன் போல், பண்ண மாட்டா போல் அப்படின்ற மாதிரி. கடைசி எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவங்களுடைய டாஸ்க்கை வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ குழந்தைங்களாம் அவங்க தான் கட்டி பிடிப்பேன், பிரஜன் உங்களை கட்டி பிடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி 2 குழந்தைங்களையும் இருக்க கட்டி பிடிச்சிட்டு பிரஜனையும் வந்து கட்டி பிடிச்சிட்டு வேறு லெவலில் ரெடியாக இருக்காங்க நம்ம சாண்ட்ரா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ ஃபேமிலி டாஸ்க் ஆரம்பமாகிடுது அப்படிங்கிறது தான். ஸோ உள்ளே வந்த பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை தனியாக கூட்டு போய் அவருடைய கருத்துக்களை கண்டிப்பாக வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவர் வந்து நல்லா தான் இருக்கேன், நான் என்னுடைய கேமில் எலிமினேட் ஆனதுக்கு நான் தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை, நீ நினைக்கிற காரணம் அது கிடையாது. ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க இங்கே வீட்டில் வந்து வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ, திவ்யானால் எலிமினேட் ஆகிருப்பானு நினச்சிட்டு இருந்தார்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீ இல்லை நினைக்காத, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன், பெரிய ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அதனால் அதை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். நான் என்னுடைய லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு சும்மா கிருட்டுன்னு மேலே போகுது. ஸோ நீ எதையும் ஒரி பண்ணிக்காமல் ஜாலியாக நீங்கள் கேம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு. நீங்கள் திவ்யாவோட நீ பேசிட்டியா திருப்பி அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் இன்னும் பேசிட்டேன் அப்படின்றாங்க. நீ கொஞ்சம் பேர்கிட்ட நீ ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஆனால் யார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஓகேவா? அந்த லீடு மட்டும் கொடுக்குறாரு. ஏன்னா வெளியே வந்து திவ்யாவை 20 lakhs PR பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரதி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார் பாரதி செம்ம கேம் ஆடுறான்ட்டு. ஸோ உள்ளே போய் பாரதி கூட சேர்ந்து ஒரு கேம் நீ எலிவேட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் எப்படின்னா காரணம் சம்மந்தப்படுத்திக்காத, அழுதுகிட்டே இருக்காத, சரியா அந்த சட்டையை தூச்சி போடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா சட்டையை கூடயே வச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த வாரம் சட்டை இல்லை, என்ன பிரச்சனை வராருங்கிறது போச்சு. அவருடைய சட்டை நீ போட்டு வந்திருக்காருல, அதை கலட்டி மேபி அவங்க போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ்க்கு நான் வந்து போக விரும்பலை. ஓகே, பட் அவங்களுடைய பசங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ பிரஜன் சாண்ட்ரா கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் மெயினாக, நீ கேம் ஆட ஆரம்பி, இங்கே வந்து டைம் இல்லை. ஓகே, ஸோ எல்லாருமே கேம் ஆடிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ திவ்யா பற்றி ஏதோ பேச வந்தார். அதுக்குள்ளே பிக் பாஸ் தனியாக கூப்பிட்டு அவங்க பிள்ளைங்களும் வந்துட்டாங்க, ஒரு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் பிரஜன் வந்து பல உண்மைகளை பார்வதி பற்றியும் திவ்யா பற்றியும் உடச்சி இந்த கேமோட டைமென்ஷன் சாண்ட்ராவுடைய இன்னொரு ஒரு கேம், அதாவது வட சென்னை சாண்ட்ரியா அப்படின்ற மாதிரி. என்னடா சாண்ட்ரியாவா, வடவெண்ணெய் சந்திரா சாண்ட்ரா சாண்ட்ரியா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி ஆடணும், நீ வடவள்ளி ஆயா மாதிரி ஆடிட்டு இருக்க. ஸோ தயவு செஞ்சு அந்த கேமை அப்ரிங் பண்ணுறதுக்கு பிரஜன் அவர்கள் உள்ளே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதை தெளிவாக
சொல்ல வேண்டியவங்ககிட்ட சொல்லிட்டு, சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு, யார் அட்டாக் பண்ணணும், யார் கூட சேர்ந்து ஆடணும், எப்படி கேம் ஆடணும் எல்லா டிப்ஸையும் வந்து உள்ள போய் சொல்ல போறாரு. ஆனா இந்த பிக் பாஸ் அவன கெடுத்து விட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்ப செம்ம ஃபன்னா வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அத பத்தி அப்டேட்ஸ் அடுத்தடுத்து பேக் டு பேக் கண்டிப்பா நான் சொல்றேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். குட் பை.